வணக்கம், வெல்கம் டு தி நாலேஜ் எக்ஸ்டெண்டட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது க்ளவுடில் ஒரு மிஷின் க்ரியேட் பண்ணி அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா பேர் வந்து புட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளவுடில் இருக்கிற மிஷினை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். வாங்க லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விர்ச்சுவல் மிஷின் லான்ச் பண்ணிக்கிறேன். ஸோ லான்ச் விர்ச்சுவல் மிஷின் கொடுக்குறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் தான் வந்துட்டு ஃப்ரீ டயர்னு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ உபுண்டு இருக்குது 20.04 அப்படின்றது, இது ஃப்ரீ டயர் எலிஜிபிள் தான். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா t2.micro அப்படின்றது ஃப்ரீ டயர் எலிஜிபிள் அப்படின்னு காமிக்குது. உங்களுக்கு ஒரு விர்ச்சுவல் CPU இருக்குது உங்களுக்கு. ஓகே, க்ரியேட் பண்ணிடுறீங்க நீங்கள். அதே மாதிரி வந்துட்டு 1 GB மெமரி உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கான்ஃபிகர் இன்ஸ்டன்ஸ் டீட்டெயில், அந்த 7 ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி இப்படியே பண்ணுங்கள். ஸோ கான்ஃபிகர் இன்ஸ்டன்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ டிஃபால்ட் செட்டிங்ஸ் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் கொடுத்து ஆட் ஸ்டோரேஜ் கொடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 8 GB நீங்கள் அலோகேட் பண்ணுறீங்க ஹார்ட் டிஸ்க்கு. நெக்ஸ்ட் ஆட் டேக்ஸ் கொடுங்க. ஸோ நான் ஒரு நேம் கொடுக்க போகிறேன் என்னோடய இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செலக்ட் பண்ணதுக்கு. ஸோ இங்கே நேம்ன்ற அந்த கீ கொடுத்துக்கிறேன். வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நெக்ஸ்ட் 1 அப்படின்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கான்ஃபிகர் செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன கைண்ட் ஆஃப் டைப் ஆஃப் இது நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, ப்ரோட்டோகால் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல் டிராஃபிக் செலக்ட் பண்ணிட்டேன். சோர்ஸ் கஸ்டம் ஐபி அட்ரஸ் வந்துட்டு கஸ்டமாக எனிவேர்னு கேட்கும். ஸோ எனிவேர் சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்து ரிவ்யூ அண்ட் லான்ச் அப்படின்னு கொடுத்துருங்க. இங்கே பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்குதில் கொடுத்து லான்ச் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ தான் முக்கியமான பார்ட்டே வருது. உங்களுக்கு கீஸ் வேணும். கீஸ் இருந்தால் தான் நீங்கள் வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லை ப்ரைவேட் கீ பப்ளிக் கீன்னு ரெண்டு இருக்கும். பப்ளிக் கீ AWS வச்சுக்குவாங்க. ப்ரைவேட் கீ தான் வந்துட்டு நமக்கு கொடுத்துருவாங்க. இந்த ப்ரைவேட் கீன்றது தான் வந்துட்டு நம்மளுடைய பாஸ்வேர்டு. யூஸ்வலாக பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபைலாக கொடுக்குறாங்க வந்துட்டு. ஸோ அந்த ப்ரைவேட் கீ ஃபைலை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு உங்களுடைய க்ளவுடில் இருக்க மிஷினை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நான் புதுசாக ஒரு கீயை க்ரியேட் பண்ணுன்றதுனால கிரியேட் நியூ கீ பேர்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கீ பேருக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். இதுவும் மை லினக்ஸ் கீன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு டவுன்லோட் கீ பேர்னு கொடுத்துருங்க. ஓகே, டவுன்லோட் ஆயிடுச்சு. அந்த டவுன்லோட் ஆன ப்ரைவேட் கீயோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .pem அப்படின்னு இருக்கும். பெம் ஃபைல் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் கொடுத்து லான்ச் இன்ஸ்டன்சஸ் கொடுத்துருங்க. ஆஸ் ஆஃப் நோ பெண்டிங் ஸ்டேட்டில் நீங்கள் பார்க்க முடியுது. இந்த ஸ்டேட்டஸ் செக்கில் 2/2 அப்படின்னு வரும். அது ஃபுல்லாக ஓகே இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிஸ்டம் ஃபுல்லாக கான்ஃபிகர் ஆகி ரன் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இன்பிட்வீனில் அப்டேட் பண்ணிக்கணும்னு நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இனிஷியலைசிங்னு வந்திருக்கு. இப்போ தான் ஸ்டேட்டஸ் செக்கில் நம்மளோட ஸ்டேட்டஸ் செக்கில் 2/2 செக்ஸ் பாஸ்டுன்னு வருது. இப்போ தான் உங்களோட ஃபுல் க்ளவுட் மிஷின் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே நார்மலாக உங்களோட இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க முடியும். அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஐபி அட்ரஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிக் IPv4 அட்ரஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, அதுக்கான DNS நேம் இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பப்ளிக் IPv4 DNS நேம். ஓகே, ஸோ DNS நேம் மூலியமாகவும் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். IPv4 மூலியமாகவும் நீங்கள் அட்ரஸ் மூலிமா ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஓகே. இந்த மிஷினை நான் ஆக்சஸ் பண்ணணுன்னா நான் என்ன பண்ணணும்? அதில் ஒன்று புட்டி. ஸோ அது வந்து ஃப்ரீ டவுன்லோட் தான். உங்களுக்கு வெப்சைட் காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு வெப்சைட்டில் போய்ட்டு புட்டி PUTTY கொடுங்க. ஃபஸ்ட்டு வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் புட்டின்னு இருக்கு இல்லையா. ஸோ ஃப்ரீ SSH அண்ட் டெல்நெட் கிளைண்ட் ஃபார் விண்டோஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் போய் டவுன்லோட் புட்டின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் உங்கள் ஆர்கிடெக்சர் என்னவோ 32 பிட்டா 64 பிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க வந்துட்டு. ஸோ நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கின்ற விஷயம் ஒன்று இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பெம் ஃபைல் ஒன்று டவுன்லோட் ஆகிடுச்சு இல்லையா, .pem அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பெம் ஃபைலை வந்து நான் ப்ரைவேட் கீயாக மாற்றணுன்னா அதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா PPKன்னு சொல்லுவாங்க. அதுவாக மாற்றணும் நான். ஸோ .pem இருக்கிறத .ppkவாக மாற்றணும் நான். அது எப்படி மாற்ற முடியும்னா அந்த புட்டி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் மாற்ற முடியும். புட்டி கூட வரும்போதே புட்டி ஜென் அப்படின்றதையும் கூட வரும். ஸோ நீங்கள் பார்க்க முடியும். ஜஸ்ட்டு புட்டி அப்படின்னு டைப் பண்ணுறங்க பார்த்தீங்கன்னா 2 இருக்குது உங்களுக்கு இல்லையா.
ஸோ ஒன்று புட்டி இருக்குது, ஒன்று புட்டி ஜென்னு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த புட்டி ஜென் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ புட்டி ஜென் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இதில் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெம் ஃபைலை வந்துட்டு பிபிகே ஃபைலாக மாற்ற போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அங்கே லோடுன்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த லோடுன்றது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லோடில் போயிட்டு இப்போ நான் டவுன்லோட்ஸில் வச்சுருக்கேன். ஸோ டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக காமிக்கல அந்த ஃபைல் வந்துட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஃபைல்ஸ்ன்றது இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பெம் ஃபைல் காமிக்கும். செலக்ட் பண்ணி ஆல் ஃபைல்ஸ் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெம் ஃபைல் காமிக்குது. ஸோ இது செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி இம்போர்ட்டட் ஃபாரின் கீ அப்படின்னு கேட்கும். ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ முடிச்சுட்டு சேவ் ப்ரைவேட் கீன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. திரும்பி உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு அது காமிக்காது. நீங்கள் என்ன பண்ணணும், ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு இந்த லினக்ஸ் பெம் ஃபைல் காமிக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே திரும்பி இப்போ பிபிகேன்னு இருக்கும், .ppk தெரியுது இல்லையா? புட்டி ப்ரைவேட் கீ ஃபைல். ஓகேவா? இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு பிஎம் வந்து பிபிகேவாக மாற்றிடுங்க. வந்துட்டு .pem இருக்கும், அதை பிபிகே அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. ஸோ இதோட இந்த புட்டி கீ ஜென்ரேட்டரோட ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லினக்ஸ் மிஷினை ஆக்சஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த லினக்ஸ் மிஷின் ரன் ஆகிட்டுருக்கு. அதை ஆக்சஸ் பண்ணணுன்னா ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிக் IPv4 அட்ரஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ போயிட்டு என்ன பண்ணணுன்னா என்னோட புட்டிக்கு போகணும். புட்டி ஜென் புட்டி 2 இருக்கும். நான் என்னோட புட்டிக்கு போகிறேன். ஓகேவா? ஸோ புட்டிக்கு போயிட்டேன். அந்த ஐபி அட்ரஸ் காப்பி பண்ண இல்லையா, பப்ளிக் ஐபி அட்ரஸ், அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் அப்படின்னு இருக்கும், ஒன்று லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். அதில் SSH அப்படின்னு இருக்கும், செக்யூர் ஷெல். ஓகேவா? அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு AUTH அத்தன்டிகேஷன் வரும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணால் போதும். உங்களுக்கு இங்கே ப்ரௌஸ் கேட்கும், ப்ரௌஸ் கொடுங்க. இதில் இந்த கீ ப்ரைவேட் கீ ஃபைல் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு ஓப்பன் கொடுங்க. PPK ஃபைல். ஓகே, ஓப்பன் கொடுங்க. அக்செப்ட் பண்ணுமா கேட்குது. ஓகே, அக்செப்ட். லாகின் அஸ் உபுண்டு சிஸ்டம்ன்றனால உபுண்டுன்னு கொடுக்குறேன். ஓகேவா? இது வந்து டிஃபால்ட் யூசர் நேம். ஓகே, கொடுத்து என்டர் கொடுங்க. பாருங்கள், உங்களுக்கு இப்போ ஆக்சஸ் ஆகிடுச்சு. நான் மேலே ரன் ஆகிட்டு இருக்கிற இந்த மிஷின் இல்லையா, அந்த மிஷினில் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நான் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உபுண்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை ஆக்சஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா புட்டி மூலிமா அந்த பிபிகே ஃபைல் கொடுத்து பாஸ்வேர்ட் ஃபைல் அதுதான், அதை கொடுத்து உள்ளே ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ உள்ளே ஆக்சஸ் பண்ணோன்னா உள்ளே எனக்கு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் அந்த மிஷினை க்ளவுடில் ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஆஸ் யூஷுவல். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லினக்ஸ் கமாண்ட்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ எந்த லொக்கேஷன் நம்ம இருக்கிறோம் அப்படின்றத பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா PWDன்னு கொடுங்க, ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி கொடுத்து என்டர் கொடுங்க. ஸோ ஹோமில் உபுண்டுல இருக்கு அப்படின்னு தெளிவாக காமிக்குது. இது வந்து லோக்கல் கிடையாது, க்ளவுடில். ஓகே, நார்த் விர்ஜீனியாவில் இருக்கிற டேட்டா சென்டருக்குள்ளார இருக்கிற ஒரு மிஷினை நான் ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ ஹோமில் உபுண்டுன்னு இருக்கிறேன். ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலாம், அதாவது ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணலான்னா பண்ண முடியும். ஸோ சிம்பிள், மேக் mkdir மேக் டைரக்டரி ஸ்பேஸ் நோ எக்ஸ்னு கொடுக்கலாம். சும்மா எல்எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆகும், என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கா இல்லை என்ன ஃபோல்டர் இருக்கான்னு சொல்லிட்டு. எல்எஸ் கொடுத்து பாருங்கள். ஆமாம், ஒரு நோ எக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் இருக்குங்க. ஸோ இது மாதிரி எந்த கமெண்ட்ஸ் வேணாலும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம், டேட்டு டைமு சம்திங் லைக் தட். ஓகே, என்ன லினக்ஸ் மிஷின் யூஸ் பண்ணுறோம், என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கணுன்னா ஜஸ்ட் யூநேம் அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்தா -ஏன்ற ஆப்ஷன் கொடுங்க, உங்களுக்கு காமிக்கும். இதை பார்க்க முடியுது. நீங்கள் லினக்ஸ் என்ன மிஷின் யூஸ் பண்ணுறோம், AWSல யூஸ் பண்ணுறோம், என்ன வெர்ஷன் எல்லாமே பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ 20.04 நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்கள் ஒரு க்ளவுடில் இருக்கிற மிஷினை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நான் இப்போ எக்ஸிட் ஆகிடுறேன். ஸோ இது தவிர வேறு எப்படியாச்சும் கனெக்ட் பண்ண முடியுமா, புட்டி சாஃப்ட்வேர் இல்லாமல்? என்கிட்ட சாஃப்ட்வேர்ஸ் கிடையாது, கனெக்ட் பண்ண முடியுமா? கனெக்ட் பண்ண முடியும்.
இங்கே பார்த்தீங்கன்னா இது மிஷின் ரைட்டா. மேலே பார்த்தீங்கன்னா கனெக்ட் அப்படின்னு ஒரு ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கனெக்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக யூசர் நேம் இதுலேயே இருக்குது, உபுண்டு அப்படின்றது இருக்குது. ஓகேவா. ஸோ கொடுத்து லாஸ்ட்டில் கனெக்ட் அப்படின்னு கொடுங்க. இது வந்து அமேசான்குள்ளாரையே AWSகுள்ளாரையே இன்பில்ட்டாக இருக்கிற ஒரு டூல். ஓகேவா. ஈஸி ஆக்சஸ்க்காக கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு அதே மாதிரி தான் எல்எஸ்ன்னு கொடுங்க. நம்ம ஏற்கனவே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, நோஎக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபோல்டர் டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இது மாதிரி வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா. So I hope this video is useful. I'll come up with some other video. Thank you all.